ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சுந்தரி கிரியேட்டிவ்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஆர்கன்ஸா கிளாத்தை வச்சு ஒரு ஃப்ளவர் மேக்கிங் தான் பார்க்க போகிறோம். அது நான் எப்படி பண்ணுறேன் அப்படிங்கிறத ஒரு பேப்பரில் ஃபஸ்ட்டு உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு ஒரு சதுரமான ஒரு ஒரு 4.5 சென்டிமீட்டர் அல்லது 4 இன்ச் அளவுக்கு ஒரு சதுரமாக ஒரு பேப்பர் வெட்டிக்கோங்க. உங்களுக்கு அந்த பூ வந்து எப்படி வேணுமோ அதை மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. அதை ரெண்டாக மடக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் அதை 4 மடக்கிட்டு அதுக்கப்புறம் திருப்பி ஒரு ஃபோல்டு கொடுத்துக்கோங்க. மொத்தம் 8 ஃபோல்டாக கொடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பெட்டல் ஷேப்புக்கு நீங்கள் வந்து அதை கட் பண்ணிக்கோங்க. அந்த பெட்டல் ஷேப்பில் நான் இந்த மாதிரி தான் நான் கிளாத்தில் ஆர்கன்ஸா கிளாத்லேயும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ கட் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரா நம்ம சென்டர் பார்ட் இருக்குது பார்த்திங்களா, அதிலலாம் நம்ம சின்ன சின்ன கட்டு கொடுக்க போகிறோம். கட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபோல்டு பண்ணி எல்லா ஃப்ளவரையும் நம்ம அதில் ஜாயின் பண்ண போகிறோம். வேறு ஒரு ஒர்க்கும் இல்லை, ஈஸியாக இருக்கும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை அப்படியே ஹேர் கிளிப்பில் அட்டாச் பண்ணலாம், அல்லது நம்ம கிட்ஸோட ஃப்ராகில் அட்டாச் பண்ணலாம். அந்த மாதிரி நம்மளுடைய சாரியில் ஒரு பின் பண்ணுறோம்ல ஷோல்டர் பக்கம், அந்த பக்கம் கூட நீங்கள் அட்டாச் பண்ணலாம். இதெல்லாம் நம்மளுடைய சாய்ஸ் தான். நம்ம அதை நீட்டாக கொண்டு வந்துடலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு சதுரமாக எடுத்த ஷேப்பை அந்த கிளாத்தை 2 முக்கோணமாக மடக்கிக்கோங்க. அந்த முக்கோணமாக மடக்குனதை திருப்பி ஒரு ஃபோல்டு 4 ஃபோல்டு ஆயிருமா, அதுக்கப்புறம் இன்னொரு ஃபோல்டு மொத்தம் 8 ஃபோல்டாக அதை மடக்கிக்கோங்க. மடக்கிட்டு அதை வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு பெட்டல் மாதிரி, அதாவது ஒரு ஃப்ளவர் ஷேப் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. நான் இதை வந்து ஃப்ளவர் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃப்ளவர் ஷேப்பில் தான் கட் பண்ணணுமானா இல்லை, நான் இந்த வீடியோவுக்கு சென்டரில் காமிச்சிருக்கேன் பாருங்கள். ஒரு ரோஸ் பெட்டல் மாதிரி நம்ம இப்போ செய்கிறோம். அதுக்கு வந்து தாமரைப்பூ மாதிரி பெட்டல்ஸ் வைக்கிற மாதிரி நான் உங்களுக்கு அதை பேப்பரில் கட் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் அப்படி கூட ட்ரை பண்ணுங்கள். இந்த ஃப்ளவர் வந்து நீங்கள் எந்த டிசைன்லனாலும் மேக் பண்ணிக்கலாம், அது உங்களுடைய சாய்ஸ் தான். நான் வந்து இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணுறேன். நீங்கள் இந்த ஒரு தாமரைப்பூ மாதிரி, அப்புறம் ரவுண்டாக இருக்கும் பார்த்திங்களா ஒரு ஃப்ளவர், அந்த மாதிரிலாம் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு பேப்பரில் ஒரு சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த டிசைனை பார்த்துட்டு நீங்கள் கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க. இல்லை ஆர்கன்ஸா கிளாத்லாம் நமக்கு வேஸ்ட் ஆகிரும். அதனால் அது ஃபஸ்ட்டு ஒரு டிசைன், ஒரு ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இதில் வந்து கிளாத்தில் கட் பண்ணிக்கோங்க. சதுரமாக கட் பண்ணிவிட்டு அதை 2 முக்கோணமாக ஃபோல்டு பண்ணிடுங்க. ஃபோல்டு பண்ணிவிட்டு அதை திருப்பி ஒரு 2 மடிச்சுக்கோங்க. அப்போ 4 மடிப்பாயிரும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த 4 மடித்ததை திருப்பி ஒரு மடிச்சிங்கன்னா 8 ஃபோல்டு ஆயிரும். இப்போது அதை ஒரு லெஃப்ட் ஹேண்டில் பிடிச்சிட்டு ஒரு இந்த ஃப்ளவரோட பெட்டல் மாதிரி இந்த ஒரு ஷேப்பாக கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இதே மாதிரி தான் கட் பண்ணணும், இல்லை ரவுண்டாக கூட கட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ரவுண்டாக கட் பண்ணிங்கன்னா நம்ம நெட் கிளாத் வச்சு ஒரு ஃப்ளவர் மேக் பண்ணோம் பார்த்திங்களா, அந்த மாதிரி கூட நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம். கிட்டத்தட்ட இது வந்து ஃப்ளவர் வந்து அது மாதிரி தான். நான் சென்டரில் மட்டும் ஒரு சின்ன கட் கொடுத்துருக்கேன், வேறு ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. நீங்கள் நம்ம நெட் கிளாத்து ரவுண்டாக கட் பண்ணிவிட்டு வச்சோம் பார்த்திங்களா 4 ஃபோல்டாக, அதை 8 ஃபோல்டாக வச்சுட்டு நீங்கள் அப்படி பண்ணால் கூட நீட்டாக இருக்கும். இப்போது இதை வந்து நம்ம லைட்டாக ஃப்யூஸ் பண்ண போகிறோம். லைட்டர் வச்சுருக்கிறவங்க லைட்டர் யூஸ் பண்ணி லைட்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. ஏன்னா ஆர்கன்ஸா கிளாத்தில் அப்படி நூல் பிரிஞ்சு வரும். அதனால் நம்ம லேசாக அந்த மெழுகுவத்தியை வச்சுட்டு நம்ம லைட்டாக ஃப்யூஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. அது வந்து ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அது நல்லா அந்த கிளாத்து சுருங்கிடும். அப்படி இல்லாமல் நான் இப்போ லைட்டாக காமிக்கிறேன் பாருங்கள், அந்த மாதிரி கொஞ்சம் பக்கத்தில் லைட்டாக கொண்டு அப்படியே கையை இப்படி ஒரு மூவ் பண்ணிடுங்க. ரொம்ப பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா அது நல்லா சுருண்டுரும். இது சாட்டின் கிளாத்லாம் சுருங்கிரும். அதனால் லைட்டாக அந்த தீயில் லேசாக மட்டும் வாட்டி எடுக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்திங்கன்னா அது பிசுறு வெளியில் வராது, நீட்டாக இருக்கும். இப்போது அதை 2 ஃபோல்டு பண்ணி திருப்பி 4 ஃபோல்டு பண்ண போகிறோம். இதே மெத்தடில் எல்லா ஃப்ளவரையும் நம்ம ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை 2 மடக்கி அப்புறம் 2 மடக்கிட்டு 4 பீஸாக நம்ம நெட் கிளாத் பண்ணோம் பார்த்திங்களா ஃப்ளவரு, அந்த மாதிரி 4 ஃபோல்டாக பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 4 ஃபோல்டாக பண்ணது எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கோங்க. கம் வச்சு B7000 க்ளூ வச்சு ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் லேயர், செகண்ட் லேயர், தேர்ட் லேயர்னு வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். நான் அதுக்கு நல்லா ட்ரை பண்ண விட்டுருங்க. ஃபஸ்ட்டு லேயர் கொடுத்துட்டு B7000 கொடுத்து ஃபஸ்ட் லேயரை ஒரு 7 பெட்டல் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 7க்கு அப்புறம் 5, 3, 1 அப்படி கொடுத்திங்கன்னா சென்டரில் ஒரு கட் பீடு, சுகர் பீடு அல்லது இந்த நம்ம போல் அண்ட் ஃப்ளார்லாம் வச்சு டெக்கரேட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம் தான். இப்போ பார்த்துக்கோங்க, நான் ஃப்யூஸ் பண்ணிவிட்டு எப்படி அரேஞ்ச் பண்ணுறேன்ட்டு. இந்த மாதிரி சென்டரில் வச்சு ஒவ்வொன்றுக்கு ஒரு பெட்டலுக்கு மேலே ஒரு பெட்டல்லையே 4 பெட்டல் இருக்குமோ அதே மாதிரி வச்சு நீங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கணும். நான் இப்போ எல்லாத்தையும் ஃப்யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிச்சிருக்கேன் பாருங்கள்.
அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து நான் இதை ஃப்யூஸ் பண்ணிவிட்டு சென்டரில் நமக்கு ஒரு கிளாத் வைக்கணும். என்கிட்ட வந்து ஃபெல்ட் ஷீட் இருந்துச்சு. அதை வச்சு நான் அடியில் கொடுத்துட்டு அந்த ஃபெல்ட் ஷீட்டுக்கு மேலே இந்த டிசைன் எல்லாம் அப்படியே ஒட்டிட்டேன். நீங்கள் உங்கள்கிட்ட ஃபெல்ட் ஷீட் இல்லைன்னா கேன்வாஸ் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பேப்பரை எடுத்துக்கோங்க. கேன்வாஸ் ஷீட்டை எடுத்துகிட்டு அதுக்கு மேலே இதை ஒட்டிட்டு அடியில் கிளாத்து கேன்வாஸ் ஷீட்டுக்கு மேலே நம்ம அந்த ஃப்ளவர் அரேஞ்ச் பண்ணிடுவோம். அடியில் பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் தெரியும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அந்த அடியில் ஒரு நம்ம கிளாத்து இந்த பிங்க் கலர் கிளாத்தை என்ன கலரில் நீங்கள் ஆர்கன்ஸா கிளாத் எடுக்கீங்களோ அதையே அடியில் ஒட்டி விட்ருங்க. அப்போனா நமக்கு தெரியாது. அதுக்கு கீழே கிளிப்பு மேக் பண்ணலாம், அல்லது அப்படியே நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ரீத்து கிட்ஸுக்கு ரீத் வைப்போம் பார்த்தீங்களா, அந்த ரீத்தில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ளவுஸு சாரீ பின்னு அந்த மாதிரியெல்லாம் இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து மல்டி பர்பஸுக்கு நம்ம யூஸ் பண்ணுறது. இப்போ நான் இன்னொரு பெட்டல் உங்களுக்கு மேக் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது வந்து நம்ம இஷ்டம் தான். நமக்கு எப்படி ஒரு பூவை ரெடி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நான் சதுரமாக வெட்டிட்டு அதை 2ஆக ஃபோல்டு பண்ணி திருப்பி ஒரு ஃபோல்டு கொடுத்துட்டு, இப்போ நான் ஃபோல்டு பண்ணிவிட்டு நான் கட் பண்ணுறேன் பாருங்கள். இது வந்து ஒவ்வொரு பெட்டல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. 2 டிசைனில் நான் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு. இது ஒரு இது நம்ம ஃபஸ்ட்டு பண்ண மாதிரி டிசைனு சென்டரில் கட் பண்ணுறது. செகண்ட் ஒன் மெத்தடு வந்து நான் பெட்டல் மாதிரி, அதாவது இப்போ தாமரைப்பூ நம்ம செய்கிறோன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு எப்படி மேக் பண்ணலாங்கிறத பேப்பரில் காட்டுறேன். நீங்கள் பேப்பரில் வெட்டிட்டிங்கன்னா நமக்கு கிளாத் வந்து வேஸ்ட் ஆகாது, நமக்கு கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதனால தான் நான் பேப்பரில் கட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் சார்ட் பேப்பரில் கூட கட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் வந்து அதை ஒரு ஸ்டென்சில் மாதிரி வச்சுட்டு அதுக்கு மேலேயே ஆர்கன்ஸா கிளாத்தை வச்சு கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அது நம்மளுடைய விருப்பம்தான். இல்லை ஃப்யூஸ் பண்ணுறா இருந்தாலும் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நம்ம விருப்பம்தான். நான் வந்து மெழுகுவர்த்தி வச்சு இப்போ உங்களுக்கு எப்படி ஃப்யூஸ் பண்ணணும்னு காட்டுறதுக்காக இதை எடுத்திருக்கேன். அப்புறம் நம்ம சால்ட்ரிங் மிஷினை வச்சு ஒரு ஃப்யூஸிங் பார்க்கலாம். இப்போ மெழுகுவர்த்தியை வச்சு நம்ம இந்த சின்ன சின்ன பெட்டல்ஸ்லாம் பண்ணும்போது மெழுகுவர்த்தியை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதை சிங்கிள் ஃபோல்டாக பண்ணாமல் நீங்கள் கிளாத்தை ஒரு 8 ஃபோல்டாக பண்ணி முதல்ல சதுரமாக வெட்டிட்டு அதுக்கப்புறமா கூட நீங்கள் இந்த மாதிரி பெட்டல்ஸ் மேக் பண்ணிக்கலாம். சீக்கிரம் வேலை முடியும் நமக்கு. அந்த மாதிரி உங்களுக்கு க்ரியேட்டிவாக என்ன தோணுதோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு நியூஸ் பேப்பர் திருப்பி ஒன்று எடுத்திருக்கேன். அதில் உங்களுக்கு தாமரைப்பூ மாதிரி ஒரு பெட்டல் ரெடி பண்ணி காட்டுறேன் பாருங்கள். 2ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. அதை திருப்பி ஒரு 4ஆக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. பேப்பரை சதுரமாக வெட்டிக்கோங்க. அப்படி இல்லைன்னா நம்ம திலகம் ஷேப்லலாம் ஸ்டோன் கிடைக்கும் பார்த்துருக்கீங்களா, அந்த ஸ்டோனை அப்படியே பேப்பர் மேலே வச்சு அல்ல கிளாத் மேலே வச்சு அப்படியே நீங்கள் சால்ட்ரிங் மிஷினை வச்சு ஃப்யூஸ் பண்ணிவிட்டு அப்படியே நம்ம ஒரு தாமரைப்பூ மாதிரி செய்யலாம். நம்மளுடைய ஐடியா தான். ஸ்டென்சில் மாதிரி ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படினாலும் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வெட்டியிருக்கேன் பாருங்கள். பேப்பரை 4ஆக மடிச்சுட்டு அது வெட்டின பேப்பர் எப்படி இருக்குன்னா ஒவ்வொரு பெட்டல் மாதிரி இருக்குது, திலகம் ஷேப் மாதிரி இருக்குதா. இப்படி தான் நமக்கு ஸ்டென்சில் மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். வெட்டிங் கார்டில் அல்லது ஒரு சார்ட் பேப்பரில் நீங்கள் கட் பண்ணிவிட்டு அந்த மாதிரி அதை வச்சு கூட நீங்கள் நம்ம கிளாத்தில் கட் பண்ணிக்கலாம். ஈஸியாக கட் பண்ண முடியும். இந்த பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு வச்சு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்கள் தாமரைப்பூ மாதிரி கூட நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம் கிளாத்தை. அது நம்மளுடைய விருப்பம் தான். இதே ஃப்ளவர் தான் நீங்கள் மேக் பண்ணணும்னு இல்லை. நான் ஒரு டிசைன் சொல்லியிருக்கேன், நீங்கள் இதே மாதிரியும் பண்ணலாம். அல்லது ரோஸ் பெட்டல், தாமரைப்பூ மாதிரி அந்த மாதிரி உங்களுக்கு என்ன விருப்பமாக ஃப்ளவர் தோணுதோ அப்படி நீங்கள் ரெடி பண்ணி வாட்ஸ்அப் குரூப்பில் இருக்கவங்க சொல்லுங்கள். இப்போ இந்த ஷீட்டு நான் ஃபெல்ட் ஷீட் எடுத்திருக்கேன். ஒரு பேஸ் கொடுக்கணும்ல, அதனால் இந்த ஃபெல்ட் ஷீட்டை எடுத்திருக்கேன். நீங்கள் இது கேன்வாஸ் பேப்பர் கூட எடுத்துக்கோங்க. இது ரவுண்டாக கூட வெட்டிக்கலாம், சதுரமாக வெட்டிக்கலாம், அது நம்மளுடைய விருப்பம்தான். இப்போ இதுக்கு மேலே தான் நான் அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸை அரேஞ்ச் பண்ண போகிறேன். அரேஞ்ச் பண்ணிவிட்டு நம்ம அடியில் கிளிப்பு கூட கொடுத்துக்கலாம், நம்மளுடைய சாய்ஸ் தான். நான் அப்படியே வச்சு உங்களுக்கு காமிச்சிருக்கேன். நீங்கள் அதை வந்து வெவ்வேறு மல்டி பர்பஸுக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கம் எப்போதும் சொல்லியிருக்கேன், B7000 க்ளூ கம் போடும்போது கையில் கொஞ்சம் மேக்ஸிமம் படாமல் பார்த்துக்கோங்க. இந்த ஆர்கன்ஸா கிளாத் வந்து ரொம்ப லைட்டாக இருக்கும். அது நான் ஒரு பக்கம் கம் வச்சோடனே எனக்கு எல்லா பக்கமும் கையில் நல்ல ஸ்ப்ரெட் ஆயிடுச்சு. அதனால் நீங்கள் பார்த்து லேசாக வைங்க, அல்லது ஒரு ஸ்டிச்சு கூட கொடுத்துக்கோங்க. ஏன்னா ஃபெல்ட் ஷீட்டில் நம்ம ஸ்டிச் பண்ண முடியும், OHB ஷீட்டை தான் ஸ்டிச் பண்ண முடியாது. நீங்கள் இந்த கேன்வாஸுக்கு பதிலாக ஃபெல்ட் ஷீட்டுக்கு பதிலாக OHB ஷீட் மேலே கூட இதை வச்சு ஸ்டிச் அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது நம்மளுடைய இஷ்டம் தான். அடியில் ஒரு பேஸ் ஷீட்டு, அவ்வளோதான். அது கேன்வாஸு, OHB ஷீட்டு, இந்த ஃபெல்ட் ஷீட்டு எது வேணாலும் இருக்கலாம். இப்போ நான் 2 கையிலையும் வச்சு இந்த கேன்வாஸ் இந்த கம் போட்டு ஒட்டினதுனால எனக்கு 2 ஃபிங்கர்லேயும் அப்படியே ஒட்டிக்கிச்சு.
அதனால் கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சு. அதனால் நீங்கள் ஒரு இப்படி நான் இப்போ அரேஞ்ச் பண்ணுறேன் பாருங்க பார்த்தீங்களா, அதே மாதிரி 4ஆ மடக்கிட்டு கீழே நார்மல் நீடியில் கொடுத்து கூட நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இந்த ஃபெல்ட் ஷீட்டில் நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம். பாருங்கள், நான் என் கையில் கம் இருக்கிறதுனால அது அப்படியே ஒட்டிக்கிட்டு வருது. முதல்ல 7 பெட்டல் வைங்க, அதுக்கப்புறம் 5 பெட்டல், அதுக்கப்புறம் 3 பெட்டல் வச்சு அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. எனக்கு கம் பட்டதுனால கொஞ்சம் கஷ்டமாக தெரியுது. இதை நம்ம ப்ரூச்சாவும் ரெடி பண்ணிக்கலாம். நம்ம அதை சொன்னல ஹேர் கிளிப்பு, அப்புறம் நம்ம சாரீ பின்னு, அந்த மாதிரி நம்ம கிட்ஸோட ஃப்ராக், அந்த மாதிரி எதில் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் நம்ம ஃபெல்ட் ஷீட் வச்சுருக்கிறதுனால ஃப்ராகில் வச்சிங்கன்னா வச்சு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணி நீங்கள் ஸ்டிச் பண்ணிடுங்க, அவ்வளோதான். அப்படி பண்ணிங்கன்னா அது ஸ்ட்ராங்காக நிற்கும். இதெல்லாம் வாஷ் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றும் ஆகாது. சர்ஃப் வாஷ் மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா அது நீட்டாக இருக்கும். இந்த கிளாத்தும் வேஸ்ட் ஆகாது, நமக்கு ஆர்கன்ஸாகவும் நீட்டாக அப்படியே இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பெட்டலையும் நான் கம் போட்டு 4 ஃபோல்டாக பண்ணி அதை கம் போட்டு அந்த ஃபெல்ட் ஷீட்டில் ஒட்டிடுறேன். கொஞ்சம் ஃபஸ்ட் லேயர் ஒட்டினதுக்கப்புறமா நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் ட்ரை பண்ண விட்டுருங்க. அப்படி விட்டிங்கன்னா தான் கொஞ்சம் நிற்கும் அடுத்த பெட்டல் வைக்கும்போது. நான் இது வீடியோக்காக கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணுற கம் போடுறதுனால என் கையில் 2 கையிலையும் ஒட்டிட்டு கொஞ்சம் அந்த கிளாத்து கையில் ஒட்டிட்டு வந்துச்சு. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், கொஞ்சம் நல்லா காய விட்டுருங்க. அப்படி இல்லை கம் போடலைன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், அந்த ஃபஸ்ட்டு 7 பெட்டல்ஸ் எடுத்து நார்மல் நீடில், ஹேண்ட் எம்ப்ராய்டிங் நீடில் எடுத்து அதில் ஸ்டிச் பண்ணிடுங்க. ஸ்டிச் பண்ணிவிட்டு ஃபிக்ஸ் பண்ணுங்கள். அப்படின்னா ஒரே ஃபிக்ஸிங் தான் இருக்கும். சென்டரில் மட்டும் நம்ம கம் போட்டு ஃபிக்ஸ் பண்ணால் போதும். இப்படி தனித்தனியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ண வேண்டாம். நான் ஒவ்வொரு பெட்டலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எனக்கு அந்த கம் வெளியில் வந்துடுச்சு. நீங்கள் எல்லாத்தையும் சேர்த்து நார்மல் நீடியில் தைச்சிட்டு கூட அதுக்கப்புறம் சென்டரில் கம் போட்டு அப்படியே ஒட்டிடுங்க. ஒரு ஃபுல் ஃப்ளட்டை 7 பெட்டல் இருக்க மாதிரி ஒரு சைடு. இப்போ நான் அதை அமுங்கிறதுக்காக ஒரு சிசரை தூக்கி அது மேலே வச்சிடுறேன். இப்போ அடுத்த பெட்டல் 7 பெட்டல் வச்சோமா, இப்போ 5 அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுடைய விருப்பம்தான். இந்த கவுண்ட்டு எவ்வளோ பெட்டல்னாலும் அரேஞ்ச் பண்ணிக்க வச்சுக்கலாம். திலகம் ஷேப்பில் வெட்டினீங்கன்னா அந்த ஆர்கன்ஸா கிளாத்தும் திலகம் ஷேப்பில் வெட்டிட்டு தாமரைப்பூ மாதிரி, ரோஸ் மாதிரி அப்படியெல்லாம் வச்சிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ப்ரூச் எப்படி இருக்குங்கிறதையும், ஆர்கன்ஸா ஃப்ளவர் எப்படி இருக்குங்கிறதையும் கண்டிப்பாக சொல்லுங்கள். பாருங்கள், நான் ஒட்டினதுக்கப்புறம் என் கையில் அது ஒட்டிகிட்டே வருது. அதனால் கொஞ்சம் அதை டைம் கொடுங்க. டைம் கொடுத்தீங்கன்னா இன்னும் நீட்டாக வந்திருக்கும். பாருங்கள், நான் அடுத்த கிளாத் எடுக்கும்போது என் கையில் ஒட்டிகிட்டே இருக்குது. B7000 நல்ல ஸ்ட்ராங்காகவே இருக்குது. நீங்கள் ஒட்டுறதுக்கு வேணால் ஃபஸ்ட்டு ஃபெவிகம்மை போட்டு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் கூட 2 பெட்டலாக கீழே உள்ள பெட்டலையும் மேலே உள்ள பெட்டலையும் ஜாயின் பண்ணி கூட வைக்கலாம். அது கொஞ்சம் எம்போஸ்டாக தெரியும் உங்களுக்கு. இப்போ ஃபஸ்ட் லேயர் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட்டோமா, செகண்ட் லேயர் ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் லேயரையும் செகண்ட் லேயரையும் 2யும் சேர்த்து ஒரு கம் போட்டிங்கன்னா அது பார்க்குறதுக்கு வேறு விதமான ஃப்ளவர் மாதிரி தெரியும். எல்லாம் யோசிச்சு நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டி தான். அதை இப்படி பண்ணால் நல்லாயிருக்குன்னு தோணுச்சுன்னா அப்படி பண்ணிங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பெட்டல்ஸ் கொடுக்குறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த ஃப்ளவர் வந்து ப்ளஃபியாக நல்லா இருக்கும் உங்களுக்கு. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ப்ரூச்சஸ் கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம். யார் யாருக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கோ அவங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் என் நம்பர் கொடுத்துருக்கேன். இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்க வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் ஜூலை 20th வந்து பார்த்திங்கன்னா நான் நெக்ஸ்ட்டு பேட்சுக்கு அட்மிஷன் வந்து நான் போட போகிறேன். இது வரைக்கும் ஜாயின் பண்ணவங்க இந்த மந்த்தோடு நான் ஜூலையோட அட்மிஷனை வச்சுட்டு அடுத்து நெக்ஸ்ட்டு 20க்கு அப்புறம் நம்ம ஜாயின் பண்ணுறவங்க வந்து ஆகஸ்ட்டுக்கு பேட்சுக்கு நான் குரூப்பில் சேஞ்ச் பண்ணிடுவேன். ஏன்னா அவங்களுக்கு டைம் வேணும். அந்த 1 மந்த் டைம் இருந்தால் தான் ஒர்க் பண்ண முடியும். அதனால் நான் அவங்களுக்கு அது ஜூலை 20க்கு அப்புறம் யாரெல்லாம் அட்மிஷன் போடுறாங்களோ அவங்க நெக்ஸ்ட் பேட்சோட ஆட் ஆகிடுவாங்க. அதனால் இப்போவே ஜாயின் பண்ணுறாருந்தா இந்த 1 வீக்குள்ளே நீங்கள் வந்து அட்மிஷனை போட்டுருங்க. இல்லது நமக்கு ஒர்க் பண்ண டைம் இருக்காது. அதனால தான். ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா 300 தான். பேசிக் அட்வான்ஸ் 2க்கும் சேர்த்து நான் கலெக்ட் பண்ணியிருக்கேன். வேறு எதுவும் டீட்டெயில் வேணும்னாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், இல்லை மெசேஜ் பண்ணி கேட்டுக்கோங்க.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எல்லா ஃப்ளவரையும் மேக்ஸிமம் என்னென்ன பெட்டல்ஸ் எத்தனை பெட்டல்ஸ் நம்ம அரேஞ்ச் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சாச்சு. நெக்ஸ்ட்டு நான் சென்டரில் வந்து ஒரு பிளாஸ்டிக் பெட்டல் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம ப்ரூச்சுக்கு யூஸ் பண்ணுவோம்ல, அந்த பெட்டலை வச்சுருக்கேன். நீங்கள் இதுக்கு பதிலாக கிளிப் ஸ்டோனு, அப்புறம் ஸ்டோன் செயினையே சுற்றி வைக்கலாம், அல்லது போலன் ஃப்ளார் இருக்கிறதுல அது நம்ம வச்சுக்கலாம். இப்படியே நீங்கள் வந்து உங்கள்கிட்ட இருக்க மெட்டீரியலை சென்டரில் எது வச்சா அழகாக இருக்குமோ அதை வச்சுக்கோங்க. எனக்கு கொஞ்சம் ட்ரை ஆகலை, அதனால் தூக்கிட்டு வருது. நல்லா காயறதுக்கு டைம் கொடுத்துருங்க, அப்போ தான் அது நிற்கும். இதை நம்ம வந்து மல்டி பர்பஸாக யூஸ் பண்ணலாம். ஹேர் அக்சசரிஸில் பண்ணலாம், சாரீ ஷோல்டரில் பின்னு குத்துவோம் பார்த்தீங்களா, அதுக்கு பக்கத்தில் நம்ம ஃபெல்ட் ஷீட் தான் வச்சுருக்கோம். அடியில் ஒரு நார்மல் பின்னை பஞ்ச் பண்ணிட்டிங்கன்னா இது ப்ரூச் பின்னாகவும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம். கிட்ஸோட ஃப்ராகில் அப்படியே வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிடலாம். அதெல்லாம் நம்மளுடைய விருப்பம்தான், எதில் வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம். மல்டி பர்பஸாக இந்த ஆர்கன்ஸா ஃப்ளவரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ஆர்கன்ஸா ஃப்ளவர் ப்ரூச் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. தொடர்ந்து என் சேனலை பார்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நான் வந்து அதை காயாமலே திருப்பி திருப்பி பண்ணுறதுனால எனக்கு வந்து கையோட கொஞ்சம் ஒட்டிட்டு வருது இந்த கம்மு. நீங்கள் வந்து நல்லா கொஞ்சம் 5 நிமிஷம் 10 நிமிஷம் ட்ரை பண்ண விட்டுருங்க. அப்போனா அது நல்லா அழகாக வந்துடும். அதுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை அரேஞ்ச் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஒரு பெட்டல் முன்ன பின்ன இப்படி தூக்கி விட்டிங்கன்னா அது ஒரு அழகாக ப்ளஃபியாக தெரியும். அதனால் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. எனக்கு நேரில் பார்க்கும்போது இந்த ஃப்ளவர் அவ்வளோ அழகாக இருந்துச்சு. தேங்க்யூ. கீப் வாட்சிங்.